ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவிழாக்கள்லாம் கிடைக்கக்கூடிய பால் கடும்பு வீட்லேயே எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காமல் நம்ம காய்ச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் தான். இந்த பால் பார்த்திங்கன்னா இப்போ பொங்கி வருது. பொங்கி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்ட பிறகு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து இதோட 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லாட்டி கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் அதுவுமே 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்துட்ட பிறகு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லை, நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதோட 10 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு ஃபுல்லாகவே செய்கிறேன். இது சேர்த்துட்ட பிறகு இது கரையிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1-2 நிமிஷம் அளவுக்கு தான் ஆகும். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு தான் கரைஞ்சிருக்கு. இன்னும் நல்லா கரையணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே கரைஞ்சிருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லை. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஏலக்காவை 1 ஸ்பூன் சர்க்கரையில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக எசன்ஸ் கூட ஏதாச்சும் சேர்த்துக்க தந்தால் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நெய் தடவின பிளேட்டில் நம்ம இந்த பாலை ஊற்றி வச்சிடலாம். ஆறெல்லாம் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சூடாக இருக்கும்போதே ஊற்றி வச்சிடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்ட பிறகு ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இது மூடிலாம் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் வச்சாலும் செட் ஆகிடும். இது நல்லா ஆறிட்ட பிறகு நமக்கு நல்லா திக்காக கிடைச்சிடும். இப்போ இதை 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காகிருக்கு. இப்போ இதோட ஓரங்களை ஒரு கத்தியால் இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு பிளேட்லேருந்து ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். அடுத்து இன்னொரு பிளேட்டில் இதை நம்ம கவிழ்த்து விட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு எடுத்தோன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்குன்ட்டு. இப்போ இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கடைகள்லாம் விற்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியான முறையில் செய்திடலாம். இதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷிங்க்கு நட்ஸ் ஏதாச்சும் கிரேட் பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே ப்ளெயினாக தான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்குன்ட்டு. இதை இன்னுமே கடைகள்லாம் எந்த ஷேப்பில் கிடைக்குமோ அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே சமயம் நல்லா திக்காகவும் இருக்கும். பாருங்கள், 1/2 லிட்டர் பாலில் இந்த அளவுக்கு நமக்கு பால் கடும்பு கிடச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான பால் கடும்பை இனிமேல் வீட்லேயும் நம்ம செய்யலாம். அடுத்து ஒரு டிப் பார்க்கலாம். அது என்னென்னா, ரேஷன் பாமாயிலுக்கான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக ரேஷனில் கிடைக்கக்கூடிய பாமாயிலை அப்படியே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அப்படி யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு நிறையவே கெடுதல் இருக்குது. பித்தம் ரொம்பவே அதிகம் பண்ணிடும். இந்த மாதிரி கெடுதல்லேருந்து நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கலான்னு பார்க்கலாம். இந்த ரேஷன் பாமாயிலோட நம்ம ஒரு 2 பொருளை ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, இந்த அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சை பழ அளவுள்ள புளியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியில் கொட்டைகள் இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளியை இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். பிரிச்சுட்டு இதோட ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு தான். அந்த உப்பை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம வடைலாம் எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டிக்கலாம்.
இப்போ இந்த புளி ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். உங்ககிட்ட இரும்பு சட்டி இருந்தால் அது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இரும்பு சட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் இந்த ரேஷன் பாம் ஆயிலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடது பார்த்திங்கன்னா நேற்று தான் வாங்கிட்டு வந்தது, அதனால் நார்மல் ஆயில் மாதிரி இருக்குது. இதுவே கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியே ஆகிடும், அதாவது நெய் மாதிரி ஆகிடும். அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கடாயில் ஊற்றி ஹீட் பண்ணாலே இந்த மாதிரி உருகி எண்ணெய் மாதிரி ஆகிடும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்க்காதீங்க. அடுத்து வடை மாதிரி செய்து வச்சுருக்க புளியும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு இல்லை 4-5 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க புளி பார்த்திங்கன்னா நல்லா கருகி போய் வரணும், அதே மாதிரி இஞ்சி நல்லா சுருங்கி வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இஞ்சியும் நல்லா சுருங்கிடுச்சு. இந்த அளவுக்கு சுருங்கிட்ட பிறகு எடுங்க. புளி பார்த்திங்கன்னா சீக்கிரமே கருப்பாகிடும், இஞ்சி ஓரளவுக்கு லேட் ஆகும். அதனால் இஞ்சி நல்லா சுருங்கிட்ட பிறகு இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய பித்தத்தன்மை எல்லாமே நம்ம வந்து எடுத்தாச்சு. இனிமேல் ரேஷன் பாம் ஆயில் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னா, காஞ்சி போன லெமனை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப் தான் பார்க்க போகிறோம். இந்த லெமன் பார்த்திங்கன்னா பொதுவாக அரேபியன் பிரியாணி செய்கிறதுக்கெலாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தனியாக செய்வாங்க. நம்ம வீட்டில் ஒரு வேளை இந்த மாதிரி லெமன் காஞ்சி போச்சுன்னா அதை வந்து அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன்லாம் வேக வைக்கும்போது ரொம்பவே டைம் எடுக்கும். என்ன தான் வேக வச்சாலும் சில டைம் வந்து சாஃப்டாக வராது. அந்த டைமில் இந்த மாதிரி காஞ்சி போன லெமனை வந்து ஒன்று போட்டு வேக வச்சிங்கன்னா மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும், அதே டைமும் குயிக்காகவும் வெந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த லெமன் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஹார்டாக இருக்குன்ட்டு. இதுலேருந்து நம்ம எப்படி இப்போ ஜூஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காய்ந்து போன லெமன் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடு நம்ம சூடான தண்ணியை சேர்த்துக்கலாம். இது வந்து கொதித்த தண்ணி இல்லை, ஓரளவுக்கு சூடாக இருக்கக்கூடிய தண்ணி தான். வெது வெதுப்பான சூடுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த லெமனை இந்த சுடு தண்ணியில் 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஒவ்வொரு லெமனுமே நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு லெமன் இன்னுமே ஹார்டாக இருக்குன்னா ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக லெமன் பழத்தை வந்து எப்படி பிழியும்போது ஜூஸ் வருமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லை. ஈஸியாக நம்ம வந்து லெமன் ஜூஸை இந்த லெமன்லேருந்து எடுத்துடலாம். நான் எடுத்திருக்க லெமன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போன லெமன் தான் தவிர கெட்டுப்போன லெமன் கிடையாது. ஒருவேளை உங்கள்கிட்ட கெட்டுப்போன லெமன் இருந்தால் கண்டிப்பாக அதை தூக்கி போட்டுடுங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு, ஃப்ளேவரும் அந்தளவு நல்லா இருக்காது, சாப்பிடவும் கூடாது. அதனால் காய்ந்து போன லெமனை மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி எல்லா லெமனுமே பிழிஞ்சிட்டு உங்களுக்கு ஜூஸ் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. இப்போ ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெமன் எல்லாமே பிழிஞ்சாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய லெமன் ரைஸ், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் குக்கிங்க்கு நீங்கள் எப்போல்லாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவீங்களோ அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஸ்கின்னை வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இதை வந்து நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணி ஃபேஸ் பேக்குக்கோ இல்லைனா ஹேர் பேக்குக்கோ போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி சீக்கிரம் அரைக்கும் போது அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இதை வந்து 10 நிமிஷம் 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வந்து நார்மலாக க்ளீனிங் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் க்ளீனிங், சிங்க் க்ளீனிங், டைல்ஸ் க்ளீனிங், பாத்ரூம் க்ளீனிங்னு சொல்லிட்டு எல்லா க்ளீனிங்குமே நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். நல்லா புதுசு மாதிரி க்ளீனாக ஆகிடும். அடுத்த டிப் என்னென்னா, எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எப்படி நம்ம ஃப்ளோர் கிளீனர் தயார் பண்ணலான்ற டிப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு இல்லாதவங்க தூளுப்பு கூட பயன்படுத்திக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே போதும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா டைல்ஸ்லாம் வந்து மஞ்சள் கலரில் கரையாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கற்பூரம் எடுத்துக்கோங்க. கற்பூரம் வந்துட்டு நல்லா தூள் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல கிருமி நாசினியாக இருக்கும். கற்பூரம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையும் கொடுக்கும். கடைசியாக இதோட வாசனைக்காக ஒரு
பாதி எலுமிச்சை பழத்தை வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் எலுமிச்சை பழம்ன்ட்டு இல்லை, எலுமிச்சை பழத்தோல் வந்து ஒரு 4-5 எடுத்து வச்சு அதை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு வந்து 1 ட்ராப் அளவுக்கு விட்டுக்கலாம். அப்படியும் இல்லாட்டி அந்த ஷாம்புவோட கவர் வந்து காலியாகிட்ட பிறகு இருக்கும் இல்லைங்களா, அந்த கவரை வந்துட்டு இந்த தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்ல வாசனை உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கெமிக்கல் இல்லாத ஃப்ளோர் கிளீனர் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பக்கெட் தண்ணியில் நல்லா கலந்துட்டு அப்புறம் நீங்கள் வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டிங்கன்னா கிருமிகளும் இருக்காது, அதே சமயம் தரையும் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் ஆகிடும். இனிமேல் வந்து வீடு தொடச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.